பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 6 நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். பவுலுடைய உடன் ஊழியர் இந்த தீமோத்தேயு. இவர் சொல்லுகிறார், என்னுடைய கையை உன்மேல் வைத்ததினால் உனக்குள் உண்டான தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன். இந்த காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுகிற வார்த்தை என்னென்னா, நமக்குள் இருக்கிற தேவனுடைய வரத்தை நாம் என்ன செய்யணும்? அதை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஆமேன். நமக்குள் இருக்கிற தேவனுடைய வரத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம அதை என்ன செய்யணும்? இன்னும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் சபையில் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தல் சபைக்கு சொல்லும்போது, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருக்கிற, வெதுவெதுப்பாக இருக்கிற என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஆவியில் அனல் இல்லாதபடிக்கு என்னை அநேக விசுவாசிகள் என்னை சபைக்குள் இருப்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். நாம் ஒவ்வொருத்தரும் ஆவியில் அனலாக இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். நம்ம ஆவியில் அனலாய் மாறணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சத்துரு நம்முடைய ஆவியில் அனலாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த அனலை அணைத்து போட்டு கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். நம்ம கவனமாக இருக்கணும். துன்பங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஆவியில் அனலாக இருந்து கொள்ளக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அணைந்து போய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், என் இருளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கும். அணைந்து போய்விட்டான். பாடுகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் தேவனுக்கு விரோதமான பாவங்களும் இந்த தாவீதை அணைந்து போக செய்துவிட்டது. வெளிச்சமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த தாவீது அணைந்து போக காரணம் என்ன? பாவத்தை செய்தான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவன் அணைந்து போய்விட்டான். இருளுக்குள்ளே போய்விட்டான். அப்போ தான் தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாய் மாற்றும். இந்த காலை வேளையில் ஆவியில் அனலாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அணைந்து போய் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி பவுல் தீமோத்தேயு மேலே கைகளை வைத்ததினால் உனக்குள் இருக்கிற தெய்வ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறாரோ, அதே போல் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் மேலே ஆண்டவருடைய கை வந்து அமருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய கை உங்கள் மேலே அமருகிறது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் மறுபடியும் அனலாக எழும்புங்கள். ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரிந்து ஆண்டவருக்காக இருக்கிற பகுதியில் ஆவியில் அனலாய் மாறி கர்த்தருக்காக வல்லமையை ஊழியம் செய்ய தேவன் உங்களை அழைத்து உங்களை வழிநடத்தி உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகள் அவர் எகிப்தில் ஒரு பெரிய 40 ஆண்டுகளாக அவர் ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு மேன்மையான வாழ்க்கை. ஆனால் மறுபடி 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் பல கேள்வி இருந்திருக்கலாம். ஏன் இந்த நிலைமை எனக்கு? ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவர் ஆவியில் அணைந்து போயிருந்திருக்கலாம். அவர் ஆடுகளை ஓட்டி கொண்டிருந்த பொழுது, அவர் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நாவு மந்த நாவும் திக்குவாயும் மாறிவிட்டது. படித்த ஞானங்கள் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டன. இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார். ஒரு பச்சை முட்செடி பற்றி எரிகிறத பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பச்சை முட்செடியை பற்றி எரிகிறத பார்க்கும்போது இந்த மோசே அந்த காட்சியை உற்று கவனிக்க கிட்ட போகும்போது அந்த முட்செடியிலும் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. இதன் அர்த்தம் என்னென்னா, அந்த பாடுகள் மத்தியிலையும் நெருக்கங்கள் மத்தியிலையும் அந்த முட்செடியின் மத்தியிலிருந்து தேவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் துன்பங்களும் மத்தியில் முட்களும் நெருப்புகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் மத்தியிலே அதன் நடுவில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாடுகள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிற யெகோவா தெய்வம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். பாடுகளும் துன்பங்களும் நம்மை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதீங்க. வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பாடுகளோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாத. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்கள். அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். தேவன் கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை அனல் மூட்டி எழுப்புங்கள். மறுபடியும் புதுப்பியுங்கள். உங்கள் மேலே இன்றைக்கு ஆண்டவருடைய கைகள் வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுகிறது. உங்களுக்குள் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி ஆண்டவருக்காக இருந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் மாறுங்கள். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலையில் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ மக்கள் மேல் அமரட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் மாற உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.